உதகை அருகே தலைக்குந்தா பைன் ஃபாரஸ்ட் சூழல் சுற்றுலா மையத்தில் புலி புகுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களுடன் செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, விவரங்கள். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் 67% வனப்பகுதி அமைந்துள்ளது. இதனால் இங்கு ஆண்டிற்கு ஆண்டு புலிகளின் எண்ணிக்கை, சிறுத்தைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இவற்றின் எண்ணிக்கை அதிகரிப்பு காரணமாக இரவு நேரங்களில் சாலைக்கு வருவது, குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவது வழக்கமாக இருந்த நிலையில் இன்றைய தினம் பட்டப்பகல் நேரத்தில் உதகையில் அருகே இருக்கக்கூடிய தலைக்குந்தா பைன் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலா மையத்தின் அருகே புலியானது வந்திருக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்க்கிறோம். இந்த பெரும்பாலும் இந்த பகல் நேரங்களில் புலிகள் என்பது இந்த சுற்றுலா மையங்களுக்கு அருகே வருவது அதாவது அரிதான ஒன்று என்ற நிலையில்தான் இன்றைய தினம் இந்த காலை அந்த புலியானது திடீரென அந்த சுற்றுச்சூழல் மையத்தின் அருகே வந்திருக்கிறது. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த சுற்றுச்சூழல் மையத்திற்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய பைன் காடுகளையும் அருகில் இருக்கக்கூடிய அணை பகுதியையும் சுற்றி பார்த்து சென்ற நிலையில் புலி வந்ததன் காரணமாக பெரும் பரபரப்பான நிலை காணப்பட்டிருக்கிறது. இந்த புலியை பார்த்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் வனத்துறையினருக்கும் தெரிவித்த நிலையில் தான் தற்போது இந்த இடத்தில் வனத்துறையினர் வந்திருக்கிறார்கள். அந்த புலியின் நடமாட்டம் உள்ளதால் அந்த பைன் ஃபாரஸ்ட் சுற்றுலா தலமும் தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டு தற்போது மூடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த புலியின் நடமாட்டம் காரணமாக இந்த பகுதியில் யாரும் செல்லக்கூடாது என்றும், அதே போல வாகனங்களை நிறுத்தி வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும் தற்போது வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்பு பணியையும் தற்போது முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.